வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஏப்ரல் 25 இன்னைக்கு வேர்ல்டு மலேரியா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்கப்பா. இது வந்து வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 350 500 மில்லியன் மக்கள் வந்து இந்த மலேரியாவில் பாதிக்கப்பட்டுருக்காங்க. அதுவும் ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா 90% இறப்புன்றது ஜாஸ்தி ஆகுது. காரணம் என்னன்னா அவங்களுடைய காலநிலையும் அவங்களுடைய ஃபுட்டு வந்து சரியாக அவங்களுக்கு கிடைக்காதனால ஊட்டச்சத்து இல்லாதனால தான் இந்த பிரச்சனைகள் ஏகப்பட்டது ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலேரியான்ற நேம் பார்த்தீங்கன்னா இத்தாலியினுடைய பேர்லேருந்து தான் உருவாயிருக்குது. அதே மாதிரி இந்த மலேரியா கிட்டத்தட்ட 5000 வருஷமும் மனுஷனுடைய இனத்தில் அவங்க ஆதி காலத்துலேருந்தே அவங்ககிட்ட இருந்தே தான் இருக்குது. அது எல்லாத்துக்குமே காரணம் இந்த கொசு தான் அப்படின்றது கண்டுபிடிச்சது யார் தெரியுங்களா? ரொனால்ட் ரோஸ் அப்படின்ற ஒரு பர்சன். இவர் வந்து இந்தியாவினுடைய வம்சாவளியை சார்ந்தவர். என்னன்னா இங்கே படிக்க முடியாமல் இங்கிலாந்தில் போய் படிச்சுருந்தார். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்தியாவுக்கு திரும்பி வந்துட்டு இங்கே டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே அதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்ன்றது கிடைக்கல. ஸோ மறுபடியும் அங்கேயே போகிறார். அதுக்கப்புறம் தான் இவர் வந்து விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். ஏன்னா இந்த ரத்தத்தில் இந்த ஒட்டுண்டின்றது இருக்குது. அப்போ இது எதனால் உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொசு வந்து நம்ம மேலே கடிக்கிறதுனால ஏற்படுது, அதோட உமிழ்நீர்லேருந்து இது உருவாகுது அப்படின்ட்டு. ஸோ அவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய ரெவல்யூஷனே ஏற்பட்டுச்சு. 1955 வேர்ல்டு ஹெல்த் அசோசியேஷன் என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேர் இறந்துங்கிறாங்களே, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவை கட்டுங்க, உங்கள் நாட்டில் இந்த மலேரியா ஒழிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத பாருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான திட்டங்களையும் அதுக்கான பேச்சுக்கள் நடந்தது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய மாற்றங்கள் வந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 2010 அல்ஜீரியா, அர்ஜென்டினா இந்த நாட்டிலாம் வந்து மலேரியா இல்லாத நாடு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. 2021 கூட பார்த்தீங்கன்னா சீனாவும் இதை அறிவிச்சாங்கப்பா. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் சார்ந்து நடந்திருக்குங்க. ஸோ இந்த மலேரியாவுக்கு மெடிசன் அப்படின்றது குயினைன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதில் வந்து ஒரு பெரிய லெவலில் மாற்றத்தை கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த டே வந்து இன்னும் சூஸ் பண்ணிக்கிறாங்க. காரணம் என்னன்னா இன்னும் நிறைய நாட்டில் பொது சுகாதாரத்துக்குன்னு சொல்லிட்டு நிதி ஒதுக்குவாங்களே, அதில் 40% இந்த மலேரியாக்கே ஒதுக்குறாங்களாம். அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இன்னமும் இருக்குது. ஸோ அதுலேருந்து அவங்க வெளில வரணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மலேரியா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஏப்ரல் 25. டெலிகேட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பிரதிநிதிகள் ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் போய் பேசிட்டு வருவாங்கல்ல, அப்படிப்பட்டவங்கள செலிப்ரேட் பண்ணுறதுக்கு உருவாக்கப்பட்டதா. 2020 கிட்டத்தட்ட 50 நாட்டை சேர்ந்த 850 பிரதிநிதிகள் ஒன்றா சேர்ந்தாங்க சான் பிரான்சிஸ்கோவில். அப்படியெல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்கள வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. இது காரணம் என்னன்னா இப்போது ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினா இங்கே போகக்கூடிய இந்த பிரதிநிதிகளால் தான் நடக்குது. ஸோ அப்படிப்பட்டவங்கள நம்ம கொண்டாடுறது அவசியம் இல்லை. அவங்களுடைய நாட்டை வளர்க்குறதுல ரொம்ப இம்பார்ட்டண்டான இருக்கக்கூடிய பர்சன்ஸ் நம்ம கொண்டாடுவோம்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டெலிகேட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபை வந்து அனுசரிக்கிறாங்க ஏப்ரல் 25. நெக்ஸ்ட்டு தாய்வானில் நரேஷ்வானுடைய பர்த்டேவை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. அவர் வந்து 18வது மன்னராக இருந்தவர். ஆல்ரெடி நம்ம இவரை பற்றி பார்த்துருப்போம். பர்மிய போர் அப்படின்ற போரில் ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சார், கம்போடியாவை கைப்பற்றினார். இவர் இந்த சமயத்தில் நாடு பயங்கர செழிப்பாக இருந்தனால தான் ஸ்பெயினோட இவங்க வந்து வர்த்தகம் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆளானாங்க. இவரை பற்றி சொல்லும்போதெல்லாம் ஒரு கதை வந்துருங்க. இவர் வந்து ஒரு யானை மேலே ஏறின்னு சண்டைக்காக ஆப்போசிட் படையை வந்து கூப்பிட்டாரு, அதுவும் கொத்த மோதிக்கலாண்டா அப்படின்ட்டு. ஸோ அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் அவங்க நாட்டில் வந்து பெரிய லெவலில் பேசக்கூடிய ஒரு விஷயமாகுது. ஏன்னா அதை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாகுபலியோட அந்த இன்டர்வல் பிளாக் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கதையாக இருக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த நரேஷ்வான் அப்படின்ற ஒரு பர்சனை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் தாய்லாந்தில் நீங்கள் அவருடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 25. நெக்ஸ்ட் ஃபஸ்ட் டே ஆஃப் சம்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்லாண்டில் ஒரு டேங்க. இது வந்து 10ஆம் நூற்றாண்டுலேருந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ஐஸ்லாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் மின்சாரன்றது பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பொருளாதாரமாகுது. ஏன்னா அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய வாகனங்கள் 50% பார்த்தீங்கன்னா மின்சாரத்தில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கான். இப்போ கப்பல்லையும் பார்த்தீங்கன்னா 12% வந்து கப்பல்களும் மின்சாரத்தில் இயங்குற அளவுக்கு மாறிச்சு. ஸோ அவங்க நாட்டினுடைய பொருளாதாரம் இந்த அளவுக்கு இருந்தாலும் கார்பன் டை ஆக்சைடு வருஷத்துக்கு டன் கணக்கில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இது 2016 கணக்குப்படி. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஐஸ்லாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாளாக தாங்க இருக்குது. நம்ம ஊரில் அடிச்சு கீச்சுன்னு இருக்குது வெயில், அவங்க ஊரில் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குதான். ஓகே, அதை அவங்க செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாகின தினம் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே ஆஃப் சம்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்லாண்ட் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 25. நெக்ஸ்ட் டே கொரியன் பீப்புள் ஆர்மி ஃபவுண்டேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு வடகொரியா செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் சோவியத் யூனியோட இவங்க பயங்கரமான ஃபிட்டாக இருந்தாங்க. 1948 அப்போ தான் இந்த பிப்ரவரி 8 ஒரு பெரிய ஆர்மின்றதை உருவாகினாங்க சோவியத்தோட சப்போர்ட்டில். ஆனால் அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கு முரண்பாடு வந்து 2 பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க. இதை பார்த்து இந்த கிம் இல் சுங் இப்போ இருக்கிறாரில் அவருடைய அப்பா தான் இவர் என்ன பண்ணார்னா, இது அவர் தான் போயிட்டாங்களே, அப்புறம் எதுக்கு நம்ம அந்த டேட்டை வந்து சூஸ் பண்ணி கொண்டாடணும், நம்ம மாற்றிக்கலாம். ஏன்னா 1932 ஜப்பானோட நமக்கு ஒரு போர் நடந்தது. அந்த போரில் நம்ம கொரில்லா தாக்குதல் மூலமாக நம்ம ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சோம்ல, அந்த மூலமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மி ஃபவுண்டேஷன்ன்றது உருவாச்சு. அதனால் அந்த டேட்டை சூஸ் பண்ணி சும்மா பேருக்கு அதான் இவங்க வைக்கிறதான சட்டம், அதனால் இவங்களே ஒரு டேட்டை மாற்றினாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொரியன் பீப்புள் ஆர்மி ஃபவுண்டேஷன் டேன்னு. ஏன்னா இன்றைக்கி வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல இருக்காங்க. கிட்டத்தட்ட 13,20,000 ராணுவ வீரர்கள் இருக்காங்க. அவங்க ஊரில் 3 வருஷம் இல்லை 5 வருஷம் வந்து கட்டாயமாக நீங்கள் ராணுவத்தில் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கான விதிகள்லாம் இருக்குது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் இன்றைக்கி உலகத்தையே அச்சுறுத்துற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆர்மி வச்சுக்கிறதுனால அதை செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா கொரியன் பீப்புள் ஆர்மி ஃபவுண்டேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு வடகொரியா செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 25. நெக்ஸ்ட் ஏமி குருமி டே அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க.
அனுசரிக்கிறாங்கப்பா. இது என்ன அந்த கூடலாம் பின்னுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி இந்த பொம்மைகளை வந்து கையாலேயே ரெடி பண்ணக்கூடிய ஒரு தொழிலை வந்து கொண்டாடுறதுக்காக ஒரு தனியார் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஒரு முறைன்றது. அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி டச்சுக்காரங்க இந்த பகுதிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் சொல்லுவாங்க. இன்னும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை வெஸ்டர்ன் கண்ட்ரிலேருந்து அவங்க இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு முறைன்றது உருவாச்சு, அப்படி தான் இந்த பொம்மைலாம் ரெடி பண்ணாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட கதைகள்லாம் இருக்குது. இருந்தாலும் இதனுடைய விற்பனை அதிகமாகணுன்றதுக்காக இதை உருவாகினாங்களா இல்லை உண்மையாகவே இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்ட்ன்றதுனால அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாகினாங்களான்னு தெரியலப்பா. ஆனால் உருவாகிட்டாங்க. அப்படி உருவாகினால தான் பார்த்தீங்கன்னா ஏமி குருமி டே அப்படின்னு சொல்லிட்டு 1920 உருவான அந்த கலையை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜப்பான் ஏப்ரல் 25. நெக்ஸ்ட் லிபரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு இத்தாலி ஒரு டேங்க. இந்த நாட்டுடைய பென்டோ முசோலினி அப்படின்ற ஒரு தலைவராக அந்த சமயத்தில் இந்த பேர் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பால, நாஜி படைகளோடு சேர்ந்து நிறைய பேரை கொண்டு குவிச்ச ஒரு மிகப்பெரிய தலைவர் தான். இந்த பாசிச ஆட்சிக்கு எதிராக வந்து மக்கள்லாம் போராட ஆரம்பித்தாங்க. அப்படி ஒரு பெரிய புரட்சி எட்ட நாஜி படைகள் அந்த நாட்டை விட்டு போச்சு 1945. அப்படி போன அந்த சமயத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முசோலினியும் வந்து தப்பிச்சு போகலான்னு பார்த்தாரு, அவரையும் சுட்டு கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த இது பாசிச ஆட்சியில் நிறைய பேர் கைதிகளாக வச்சிருப்பாங்க தெரியுங்களா, அதில் கிட்டத்தட்ட 14,000 பேர் வந்து விடுவிச்சாங்களாம். அப்படி விடுவிச்சு அதுக்கப்புறம் அவங்க நாட்டை விட்டுலாம் போக இதை வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான். அப்பாடா நமக்கு பாசிச ஆட்சிலேருந்து ஒரு பெரிய விடுதலை கிடச்சின்னு சொல்லிட்டு லிபரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு இத்தாலி செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 25. நெக்ஸ்ட் டே ஃப்ரீடம் டே அப்படின்னு சொல்லிட்டு போர்ச்சுகல் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது 1933 1974 இடைப்பட்ட காலத்தில் அந்த பகுதியை பயங்கரமான ஒரு சர்வாதிகாரி ஆட்சியில் வச்சிருந்தவர் எஸ்டோடா நோவா அப்படின்றவர். இவரோட ஆட்சியை வந்து கார்னேஷன் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து உருவாக்கி அதன் மூலமாக இவங்க வந்து தூக்கி எறிஞ்சாங்க. அப்படி ஒரு ஜனநாயகம் உருவான அந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் டே அப்படின்னு சொல்லிட்டு போர்ச்சுகல் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 25. நெக்ஸ்ட் சினாய் லிபரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு எகிப்தில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது என்னன்னா 1967 ஒரு போர் நடந்தது எகிப்து சிரியா ஜோர்டானு இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எல்லாருக்கும் போர் நடந்ததில் இஸ்ரேல் என்ன பண்ணாங்க, இவங்க நாட்டில் இருக்கக்கூடிய சினாய் அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 1975 மறுபடியும் எகிப்து அதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. மறுபடியும் அதில் ஒரு சின்ன தோல்வி. மறுபடியும் 1979 மறுபடியும் அவங்க ட்ரை பண்ணலாம் பார்க்கறதுக்குள்ள ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க, போதும்பா சண்டை போடுறது, ஒரு அமைதி ஒப்பந்தத்தை மேற்கொண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதி ஒப்பந்தத்தை போட்டு அந்த நாட்டை விட்டு அவங்க போயிட்டாங்கப்பா. அப்படி போன அந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா சினாய் லிபரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு எகிப்து ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 25. நெக்ஸ்ட் ஆன்சாக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது முதல் உலக போரில் 1915 இவங்க நாட்டிலேருந்து நிறைய பேர் போனாங்க. அதில் நிறைய பேர் இழப்பையும் சந்திச்சாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து கிட்டத்தட்ட 8700 பேர் இறந்துருக்காங்க. ஆஸ்திரேலியா வந்து 2700 பேர் இறந்துருக்காங்க. இவ்வளோ பெரிய இழப்புன்றது இதுக்கப்புறம் வாழ்க்கையில் வரலாற்றில் நடக்கவே கூடாது, இதுக்கப்புறம் போர் இல்லாமல் நம்ம எல்லாம் அமைதியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டோட அவங்க எல்லாரும் நினைவுக்கு வந்து ஆன்சாக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஏப்ரல் 25. அவளாகவே இருப்பதை ரசிக்கிறதும் அவனாகவே இருப்பதை ரசிக்கிறதுலையுமே தான் முடிவற்ற காதலினுடைய தொடக்கம். மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறது உங்ககிட்ட விடைபெறுது நான் உங்க பாண்டியா. நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.